வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். The book of Proverbs chapter 11 verse number 30. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:30 இப்படியாக சொல்கிறது. இரண்டாவது பகுதி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால் ஆத்துமா ரட்சிக்கப்படுவது. ஹல்லேலூயா. நம் மூலமாக சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய அற்புதமாக இருக்கும். மாத்திரமல்ல, வேதம் எங்கே சொல்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாதவன் யாரு? ஞானமற்றவன். நீங்க நல்ல அழகா சொல்றீங்க, ஆனா முட்டாளே. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாதவன், ஆத்துமாக்களை குறித்து கரிசனை இல்லாதவர்கள், அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஞானமுள்ளவர்கள் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். இன்னொரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 22 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 19 22. நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். இந்த குறிப்பிட்ட வசனத்திலே 5 முறை என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னா, ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்று சொல்லி பவுல் அங்கே சொல்கிறார். அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. 20 வசனத்தில் யூதரை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை, பலவீனர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள, ஆதாயப்படுத்திக் கொள்ள, ஆதாயப்படுத்திக் கொள்ள என்று சொல்லி மறுபடியும் 5 முறை சொல்கிற நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயம் செய்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பெரிய வேலை என்னவென்று சொன்னால் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது. ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாய்ப்பும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும், வேலைகளும், பணங்களும், ஆண்டவர் நமக்கு தருகிற அனைத்துமே பதவிகள், புகழ், இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு, இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் இவைகளை பயன்படுத்தி நம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சுருக்கமாக சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். திருச்சபை ஏன் ஆண்டவர் உலகத்தில் வைத்திருக்கிறார்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக. உங்களை ஏன் ரட்சித்திருக்கிறார்? நீங்கள் சிலரையாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக. பவுல் அங்கே சொல்கிறார் பாருங்க, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு, by all means I want to win some என்று அவர் சொல்கிறார். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு அவர் என்று சொல்கிற பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலே அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்று அவர் சொல்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்தும ஆதாயம் பிரதானமானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையிலே சில முக்கியமான காரியங்கள் நடக்க வேண்டும். அது ஆங்கிலத்திலே 3E என்று சொல்வார்கள். ஒன்று எக்ஸால்டேஷன், வொர்ஷிப், ஆண்டவரை உயர்த்துகிற ஆராதனை சபையில் இருக்க வேண்டும். ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஆராதனை சபையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக சபையில் இருக்க வேண்டியது எடிஃபிகேஷன், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். வசனத்தின் மூலமாக பக்தி விருத்தி, என்னமாக ஒருவர் உற்சாகப்படுத்துவதன் மூலமாக பக்தி விருத்தி சபையிலே ஒருவரும் கிறிஸ்துவுக்களாக கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக இவாஞ்சலிசம். மூன்றாவதாக சபையுடைய பிரதான பணி என்னவென்று சொன்னால் புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா.
எக்ஸால்டேஷன் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. அது நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது எடிஃபிகேஷன் என்பது ஒருவரை ஒருவர் சபையிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். போதகர் விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள் ஒருவருக்கொருவர், நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக சபைக்கும் உலகத்திற்கும் உள்ள காரியம் தான் இவாஞ்சலிசம். சபை உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு சபை உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவண்டைகளை நடத்த வேண்டும். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். பாவத்திலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூன்றும் பேலன்ஸ்டாக நடந்தாதான் தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஆராதிக்க வேண்டும், பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்களாக கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்திலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர். ஜீசஸ் இஸ் த சோல் வின்னர். ஆண்டவராக இயேசு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர். ஆத்துமா ரட்சிப்பிற்காகவே இந்த பூமியில இயேசு இறங்கி வந்தார். வேதம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்லி. ஆகவே பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் வரும்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. இயேசுவின் பிறப்பு ஒரு நற்செய்தி பிறப்பாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இயேசு வளர்ந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பிற்பாடு அவர் பார்த்தீங்கன்னா ஊழியத்திலே, ஆத்தும ஆதாயத்திலே அதிகமான கவனம் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 43ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு அங்கே பிலிப்பு என்கிற ஒரு தனிநபரை, அநேக தனிநபரை இயேசு சந்திக்கிறார். ஒரு பெருங்கூட்டத்துக்கு சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினது மாத்திரமல்ல, தனிப்பட்ட நபர்களுக்கு பாருங்க, பிலிப்புவை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். பிலிப்பு இயேசுவுக்கு பின் சென்றான். ஏன் பிலிப்பு இயேசுவுடைய சுவிசேஷகனாக அவன் மாறிவிட்டான், அப்போஸ்தலனாக மாறிவிட்டான் என்று சொல்லி நம்ம பின்பாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு மனுஷன் ராத்திரியிலே இயேசுவை சந்திக்க வருகிறான். ராத்திரியிலே, அவன் பேர் என்ன, நிக்கோதேமு என்கிற மனுஷன் ராத்திரியிலே இயேசுவை சந்தித்து சில கேள்விகளை கேட்கிறான். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அவன் எப்படி நான் மறுபடியும் பிறக்க முடியும், தாயின் வயிற்றிலே போய் மறுபடியும் பிறக்க முடியுமா என்று கேட்கிறான். இயேசு சொல்கிறாரு, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனோடு பேசி மறுபிறப்பை குறித்து பேசுகிறார், ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அவன் இயேசுவை ராத்திரியிலே சந்திக்க வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கடைசி அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது இயேசுடைய சிலுவை மரணத்தின் போதும் அவன் அங்கே காணப்படுகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு தனிப்பட்ட நபர்களை சந்தித்து பகலிலே சந்திக்கிறார், ராத்திரியிலே சந்திக்கிறார், பட்ட பகலிலே சந்திக்கிறார். ஒரு மனுஷன், ஒரு பெண்ணை 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா 6ஆம் மணி வேலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணி? மத்தியானம் 12 மணிக்கு அவர் சமாரியாவை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த களைப்புள்ளவராக ஒரு கிணற்று அண்டையிலே உட்கார்கிறார். அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ அங்கே வந்து தண்ணீர் மொண்டு கொள்ள வரதை நம்ம பார்க்குறோம். அந்த பெண்ணை ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறார். தாகத்துக்கு தா என்று சொல்லி ஆரம்பித்து இவர் அந்த பெண்ணுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற தண்ணீரை அவளுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அவள் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவளாக அவள் சமாரியா அந்த கிராமத்துக்கு ஓடி போய் நான் தீர்க்கதரிசியை பார்த்தேன் என்று சொல்லி அந்த பட்டணத்தையே, அந்த கிராமத்தையே இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தனிப்பட்ட பட்ட பகலிலே இயேசு ஒரு பெண்ணோடு பேசி அந்த என்னது ரட்சிப்புகளாக நடத்துகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துக்கு வருவேன்னு சொன்னால் அங்கே ஒரு மனுஷனை தேடி போகிற பெதெஸ்தா குளத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதி படுக்கையில் இருக்கிறான். அந்த தனி நபரை சந்தித்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவன் சொல்றார், நான் இருக்கேன்ப்பா உனக்கு உதவி செய்ய, உனக்கு சுகம் தருகிறேன். சுகத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். வேதம் சொல்கிறது, அவனை பார்த்து இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ரட்சிப்பு ஏற்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துக்கு வருவேன்னு சொன்னால் அங்கே விபச்சாரத்திலே கல்லும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்து இவள் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது இயேசு சொல்கிறாரு, அவருடைய நிலைமையை பார்க்கிறார். இந்த மனுஷியும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவளுக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, உங்கள் பாவம் செய்யாதவன் இவளிடத்தில் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று சொல்கிறார். எல்லாரும் போயிடுறாங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அன்னைக்கு அவள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இயேசு அங்கே குறுக்கிட்டார். இயேசு அங்கே அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார். நீ போ, பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி தனித்தனியாக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருந்தார். அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையும் பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் ரட்சிப்பின் செய்தியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சகேயு, அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, பதவி இருந்தது, எல்லாம் இருந்தது சொல்லி லூக்கா 19:1 வாசிக்கிறோம். ஆனால் அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண்படியாக அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கும்படியாக அங்கே உட்கார்ந்திருக்கிறான். இயேசு அந்த வழியை போகும்பொழுது அந்த இடத்துல நின்று சகேவி என்று கூப்பிட்டவனை இறங்கி வர சொல்கிறார். உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹல்லேலூயா. அங்கே வீட்டுக்கு போய் அவனுடைய வாழ்க்கையே மாறுகிறது. இயேசு சொல்றார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பாருங்க, தனித்தனியாக மக்களை ரட்சிக்கிறார், தனித்தனியாக மக்களை சந்திக்கிறார். அவருடைய வாழ்நாட்களில் எத்தனையோ தனி நபர்களை இயேசு சந்தித்திருக்கிறார். தனி நபர்களுடைய வீட்டுகளுக்கு போய் அவர்களுக்கு இயேசுவை பற்றி, அவருக்கு தேவ ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். இயேசு ஆத்தும ஆதாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு ஆத்தும ஆதாயம் செய்கிறவர். இயேசுவுடைய பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும், இயேசுவுடைய ஜெப வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், இயேசுவுடைய தாழ்மையை பின்பற்ற வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனால் இயேசு ஆத்தும ஆதாயம் செய்தாரே, அதையும் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஆத்தும ஆதாயம் செய்தார். Jesus won souls. Jesus was a soul winner. நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நாம் பின்பற்றுகிற நம்முடைய தெய்வம், அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர். எத்தனை பேர் நம்ம ஆத்தும ஆதாய பணியில் இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷ பாரம் இருக்கிறது? எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சில இடத்துல இங்கேயே தங்கிருங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வேற ஆடுகள் இருக்கிறதுப்பா, வேற ஆடுகளும் இருக்கிறது, அவைகளும் இந்த மந்தைக்கு வர வேண்டும் சொல்றாரு. என்னிடத்தில் மார்க் 1 தங்கிரும் என்று சொல்லும்போது வேறே பட்டணத்துக்கு நாம் போகணும், அங்கேயும் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வேறே பட்டணங்கள், அதர் சிட்டிஸ், அதர் ஷீப் என்று இயேசு சொல்கிறார். இருக்கிறது போதாது, இருக்கிறது போதாது, வந்தது போதாது, இன்னும் போகணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, லூக்கா 1 மார்க் 1 நீங்க அந்த அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா இயேசு காலையிலேருந்து என்னெல்லாம் செய்கிறான்னு போட்டிருக்குது. காலையில அங்கே தேவாலயத்தில் பேசினார், மத்தியானத்தில் அங்கே பேதுருடைய மாமி வீட்டுக்கு அங்கே போகிறார், சுகமாக்குகிறார். சாயங்காலமான போது அங்கே 32 சூரியன் அஸ்தமித்த பொழுது அநேக பிசாசு பிடித்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அடுத்த நாள் காலையிலேயே அவர் அதிகாலையிலே ஜெபிக்க சென்று விட்டார். 35 அங்க பாருங்க, காலையில வந்து தேடுகிறார்கள். இயேசு சொல்றாரு 38 அவர்களை நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ணணும், அடுத்த ஊருக்கு நான் போகணும். அங்கேயும் ஆத்துமாக்க இருக்கிறாங்க. இங்கேயே நான் இருந்தால் போதாது, அடுத்த ஊருக்கும் போகணும், அடுத்த ஆத்மாவை சந்திக்கணும். பாருங்க, இயேசு இருந்த இதே துடிப்பு ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு தான் அவருடைய பிரதான வேலையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு ஊழியத்தின் நிறைவிலே ஆத்துமாக்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். Jesus died for souls. Jesus came for souls. Jesus ministered for souls. Jesus died for the salvation of souls. இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பாருங்க, வேதம் சொல்கிறது அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி. He desires all men. He wants all men to be saved. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படணும் விருப்பமாக இருக்கிறாரு. 2 பேதுரு 3:9 சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. எல்லாம் சொல்லுங்க, விரும்பி. He is patient, not wanting anyone to perish, but he wants everyone to come to repentance. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கா? என் இயேசுவுடைய விருப்பம் ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்க விருப்பம் என்ன? அந்த ஊருக்கு போகணும், இந்த படிப்பு படிக்கணும், எல்லாம் தவறில்லை. அது செகண்டரி டிசையர்ஸாக இருக்கலாம். பட் த பிரைமரி டிசையர் நம்ம வாழ்க்கையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அதை செய்யணும், இங்கே வாங்கணும், அந்த இதை செய்யணும், இந்த வீடை கட்டணும், இந்த லேண்டை வாங்கணும், இப்படி போகணும், அந்த ஊருக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த படிக்கணும், எல்லாம் நல்லது. அதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள்.
அவைகள் எல்லாம் ஒன்றும் உங்க கூட வரப்போறதில்லை. ஆனால் ஆத்துமாக்களுக்கு அடுக்கிற பிரயாசம் பரலோகம் வரைக்கும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மாளும் பொழுது நித்தியமான வீட்டிலே உங்களை வரவேற்கத்தக்கதாக அநித்தியமான உலக பொருட்களால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு லூக்கா 16:9 சொல்லியிருக்கிறார். சிநேகிதரை அநீதியான உலக பொருட்களாலே, பணத்தினாலே ஆண்டவர் சம்பாதிக்க சொன்ன ஒன்று என்னவென்று சொன்னால், பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சிநேகிதரை சம்பாதியுங்கள். பணத்தினால இதை சம்பாதி, அதை சம்பாதி, டிகிரியை சம்பாதி, வீட்டை சம்பாதி ஆண்டவர் சொல்லலை எங்குமே. உடைய பணத்தை அநீதினால பொருளினாலே சிநேகிதரை, ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். win friends, win souls for Jesus. அதுதான் நம்முடைய முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் பாவத்திலே நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களை ரட்சித்தது நோக்கம் என்ன? ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு பாவிகளுக்காக மரித்தது மாத்திரமல்ல, ரட்சிப்பிற்காக, ஆத்துமாக்களுக்காக. அவர் மரித்து உயிரோடு எழும்பி அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக கொடுத்த பிரதான கட்டளை, எல்லாம் சொல்லுங்க, பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன். பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய், வேதம் சொல்லுகிறது மத்தேயு 28:19-20, இந்த 2 வசனத்தையும் நீங்கள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியலாட்டா நீங்கள் ரட்சிக்கப்பட்டே பிரயோஜனம் இல்லை ஆண்டவருடைய பார்வையில். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ நான் உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களும் உங்களோடு கூட. இயேசுடைய பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன். ஒரு கட்டளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிவோம், அப்படி தானே? தேசத்திலே ஒரு அமைச்சரோ, ஒரு கலெக்டரோ, ஒரு பிரதமரோ ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னா 21 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த கீழ்ப்படுகிறோம். இந்த மோட்டார் வாகன விதிகள் என்று சொல்லி சில கட்டளைகள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது. இதை செய் அதை செய் என்று சொன்னால் நம்ம கட்டளை கீழ்ப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் பரலோக ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கட்டளைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் பாருங்க. த கிரேட் கமிஷன், இயேசு கட்டளை. இது ஆலோசனை அல்ல, இயேசு கொடுத்த ஒரு சஜஷன் அல்ல. இயேசு எப்பா உனக்கான உயிரே கொடுத்தோம்ப்பா, உன்னால் முடிஞ்சா 2 ஆத்துமா ஆதாயம் பண்ணுப்பா அப்படிலாம் கெஞ்சல். அவர் சொல்ற புறப்பட்டு போ, சுவிசேஷத்தை அறிவி. ரட்சிக்கிறது ஏன் வேலை? ரட்சிக்கிறது யார் வேலை? அவருடைய வேலை. ரட்சிப்பது ஒரு மனுஷன் நம்மால மாற்ற முடியாது. ஆவியானவர் தான் மனம் திரும்புதலை கொண்டு வருகிறார், ஆவியானவர் தான் பாவ உணர்வை கொண்டு வருகிறார். ஆனால் சொல்ல வேண்டியது உங்க வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்ல வேண்டியது உங்க வேலை. சொல்ல வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. சொல்ல வேண்டியது. போன வருஷத்தில் எத்தனை பேருக்கு சொன்னீங்க? இந்த வருஷத்தில் 50 நாள் முடிஞ்சு போச்சு, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க இயேசுவை பற்றி? நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். அதற்காக ஆண்டவர் என்ன செய்தான்? அவன் கூட இருப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீ ஆத்மா ஆதாயத்துக்காக ஒரு இடத்துக்கு செல்வீங்கன்னா, இல்லாவிட்டால் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்தார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்லா கவனிங்க, இயேசு ஆத்மா ஆதாயம் செய்தார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பின்பற்றுகிற நாம் என்னவா இருக்கிறோம் பாருங்க. இயேசு மத்தேயு 4:9-19 சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்கள். முடிங்க பார்க்கலாம். என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக, I will make you fishers of men அப்படின்னு சொல்றார். என்னை பின்பற்றி வாருங்கள். நீங்க என்ன யோசிப்பீங்க? உங்க பின்பற்றி வார ஆண்டவரே என்ன தருவீங்க ஆண்டவரே? அப்படிதான் எனக்கு யோசனையா இருக்கு. என் பிஸ்னஸ்ல 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா ஆண்டவரே? என் இதில் இவ்வளோ காரியம் நடக்குமா ஆண்டவரே? என்னை உண்மை பின்பற்றி. இயேசு அங்கே ஒன்றுமே சொல்லலை. என்னை பின்பற்றி வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஹல்லேலூயா. The followers of Jesus Christ must be fishers of men. If you are not a fisher of man or a woman, நீங்க மனுஷரை பிடிக்கிறவனா இல்லாட்டா நீங்க இயேசுவை பின்பற்றலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? மனுஷரை நீங்க பிடிக்கலாட்டா நீங்க இயேசுவை பின்பற்றல. இயேசுவை பின்பற்றினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆத்ம ஆதாயம் செய்வீர்கள். அப்ப every follower of Jesus Christ must be a fisher of man. மனிதர்களை பிடிக்கிறவளா இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கொடுத்த கட்டளை. அதை நிறைவேற்றாம என்ன செஞ்சாலும், நான் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிப்பா,
பாருங்க, இயேசு அவருடைய பிரதான கட்டளை என்பது இது. மத்தேயு 28 பிரதான கற்பனைன்னு ஒன்று இருக்கு, கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு. அது மத்தேயு 22:37 இருக்குது. உன்னை தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இந்த ரெண்டையும் நம்ம செஞ்சிட்டோன்னு சொன்னா நம்ம தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். வேலை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை முழு இருதயத்தோடு நேசிக்கணுமா, ஒருவரை ஒருவர் அதே போல நேசிக்கணுமா, போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா, இந்த மூணையும் செய்தவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க, மூணையும் செய்கிறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஏதோ செய்கிறேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவரை நேசிக்கணும். லவ்விங் காட் வித் ஆல் அவர் ஹார்ட், லவ்விங் ஒன் அனதர். லவ்விங் ஒன் அனதர். வீட்டில் இருக்கிற புருஷன் மனைவியை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, சண்டை. சில ஆளோட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அப்போ எங்கே போச்சு? அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. கிறிஸ்தவங்கிறது பேர். அப்போது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும். மூணாவது, மற்றவர்களை நேசிக்கணும். இயேசுவை அறியாத மக்களை நேசிக்கணும். நல்லா கவனிங்க, ஜீசஸ் வாஸ் a soul winner. இயேசு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை ரொம்ப சீரியஸாக எடுத்தது யார் தெரியுமா? ஆதி திருச்சபை விசுவாசிகள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரெண்டாவதாக நான் சொல்ல வரும்போது, ஏர்லி சர்ச் வாஸ் a soul winning church. ஆதி திருச்சபை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற சபையாக இருந்தது. அவங்க அந்த அந்த ஆத்ம ஆதாயத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் எவ்ரி டே எவ்ரிவேர், எல்லாரும் ஊழியம் செய்தார்கள், எல்லா நாளும் ஊழியம் செய்தார்கள், எல்லா இடத்திலும் ஊழியம் செய்தாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரி ஒன் எவ்ரி டே எவ்ரிவேர். அதான் ஆதி திருச்சபையுடைய மெத்தட். நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணாரா? சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ரட்சிக்கப்படுற அனுதினமும் சேர்த்தார் என்று சொன்னால் அனுதினமும் சுவிசேஷ பணி நடந்திருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் வீட்டிலும் சபையிலும் அவர்கள் போய் அங்கே ஊழியம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஸோ எவாஞ்சலிசம் வாஸ் தர் லைஃப் ஸ்டைல். அவங்க வாழ்க்கை முறையே சுவிசேஷ அறிவிப்பதிலே இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இயேசுவின் அன்பு பொங்குனா அது வெளியே வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே உள்ள இல்லை, சட்டியில் இருந்தால் தான் என்ன பண்ணோம்? இந்த இயேசுடைய அன்பு, இயேசுடைய அந்த அந்த அன்பு அந்த தாக இருந்துச்சுன்னா, இயேசுவை மேம்பட்டு நான் சொல்லணும், நீர் வல்லவர், சர்வ வல்லவர், நீர் அன்புள்ளவர், நீ நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்பதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பாருங்க, எவ்ரி ஒன், எல்லாரும், அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானிக்கு சுகம் கொடுத்து அவன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை அங்கே உண்டாகிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சிதறி போனார்கள். ஸ்தேவானுடைய அந்த உபத்திரவத்து நிமித்தமாக மக்கள் சிதறும் போது அவர்கள் எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை ஐயோ இங்கே தான் பிரச்சனை, எருசலேமில் பிரச்சனை வந்துருச்சு, எருசலேமில் வந்து சிதறிக்கப்பட்டுட்டாங்க. அங்கே போய் எப்பா நம்ம பாதுகாப்பாக உட்காந்துருவோம்ப்பா, இங்கே வந்தால் பிரச்சனை அப்படி இல்லை, எங்கேயும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஹல்லேலூயா. போயிட்டே இருந்தாங்க. அங்கே அந்தியோகியா வரைக்கும் போனாங்களாம், வடக்கில் இருக்கிற. அங்கே போய் என்ன செஞ்சாங்களாம் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவிக்காமல் பெனிக்கே நாடு, சிப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சிப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். ஹல்லேலூயா. சாதாரண மக்கள் போய் சுவிசேஷம் அறிவித்ததில் அநேகர் இயேசுவிடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்பினாங்களாம். ஹல்லேலூயா. அந்தியோகியாவில் தான் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரே என்ன பண்ணிச்சான் வந்தது. அங்கே போய் ஊழியம் செய்தவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் அங்கே போகவில்லை. பிற்பாடு பவுலும் பர்னபாவும் போய் அங்கே திடப்படுத்துகிறார்கள். தவிர ரட்சிப்புகளை நடத்துனது சாதாரண விசுவாசிகள். புறப்பட்டு எல்லா இடங்களிலும் போயிட்டே இருந்தாங்க, சுவிசேஷம் அறிவிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். பைவேஸ் அண்ட் ஹைவேஸ், சந்தி வழியிலே அறிவித்தார்கள், போகிற இடங்களை அறிவித்தார்கள், பள்ளிக்கூடங்களை அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
சமாரியாவில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆண்டவர் தோன்றி அங்கே ஒரு மனுஷன், எத்தியோப்பியா மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும் போது ஓடி போகிறான். அங்கே அவன் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். வா, உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறான். அர்த்தம் தெரியாதுப்பா, சொன்னதானே தெரியும் அப்படிங்கிறான். இயேசுவை பற்றி அதன் மூலமாக சொல்கிறான். அந்த எத்தியோப்பிய மந்திரி அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஊருக்கு எத்தியோப்பியாவுக்கு ரட்சிக்கப்பட்டவனாக போனான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பை பெற்றவனாக போனான். பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு போனான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லியும் போகிறது கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்முடைய பாரத்திலே ஒருத்தரை பற்றி சொல்கிறாருன்னா ஜெபம் பண்ண முதல்ல அவங்களுக்கு எப்படியாவது போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே ஒரு ஆத்மாவை உள்ளத்தில் வை ஆண்டவரே, லே சம் சோல் ஆன் மை ஹார்ட் லார்ட். ஏதாவது ஒரு ஆத்மாவை என்னுடைய உள்ளத்தில் வையும். அந்த ஆத்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணணும். அந்த ஆத்மாவுக்கு நான் போய் இயேசுவை சொல்லணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே செஞ்ச காரியம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு சவுலை தமஸ்கு ரோட்டில் ரட்சித்தார். முதல் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம் சொல்லுது, தாமதமின்றி அவன் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ இயேசு தான் கிறிஸ்து தேவகுமாரன் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பேதுரு கொர்நேலிய வீட்டில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆத்தும ஆதாயம், எல்லாம் சொல்லுங்க, ஆத்தும ஆதாயம். ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்ம ஆதாயம் தான் உலகத்திலே பெரிய பணி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். The greatest job in this world is winning souls. ஏன் தெரியுமா? மனுஷன் உலகம் முழுசி ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் ஆத்மா நஷ்டப்பட்டு விட்டால் நித்தியமான நரகத்துக்கு தான் போவான். ஆகவே ஒரு பெரிய பணி உலகத்திலே சொன்னால் நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு வரோம் பாருங்க. plundering hell and populating heaven. நரகத்தை கொள்ளையடித்து பரலோகத்தை நிரப்புற பணி தான் உலகத்திலே பெரிய பணி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். the greatest, the wisest thing in this world. உலகத்திலே ஞானமான பணி எதுனா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணி தான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவர். உலகத்திலே சந்தோஷமான பணி ஆத்மா பணி தான். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுனா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. உங்கள் மூலமாக ஒருத்தர் இயேசுவை அறிகிறார் என்று சொன்னால் வேதம் சொல்கிற லூக்கா 15 அதை குறித்து தான் இயேசு சொல்கிறாரு. ஒரு ஆடை கண்டுபிடிச்சி 99 ஆடு உள்ளதாக இருக்குது, ஒரு ஆடு இல்லை. அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்தோன்னு அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் பாருங்க. 99 இருக்கிற போய் போட்டு தொலைஞ்சி போட்டோம் அப்படின்னு அவன் விட்டுறல. அதை போய் தேடி கண்டுபிடிச்சி வந்தோன்னே தோளில் போட்டு சந்தோஷத்தோடு. அது மாத்திரமல்ல, ஒரு காசு அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சோன்னு அவளுக்கு இருந்த சந்தோஷத்தை பாருங்க. ஒரு மகன் பின்வாங்கி போய்விட்டான், தூரமாக போய்விட்டான். அவன் திரும்பி வரும்பொழுது அப்பாவுக்கு இருந்த சந்தோஷத்தை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆத்ம ஆதாயம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. எந்த மற்ற காரியங்களும் அந்த சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் சேர்ந்துருக்குங்க. உங்களுக்கு உலகத்திலே சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் சந்திக்கிற ஆத்மா எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம். அந்திரியா போய் பேதுருக்கு சொன்னான், அண்ணனுக்கு சகோதரனுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேதுருவை பெரிய பிரசங்கியாக மாற்றிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்கள், என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருக்காக செயல்பட்டவர்கள். ஆகவே ஆத்தும ஆதாயம். அப்போ ஆதி திருச்சபை ஆத்தும ஆதாயம் செய்து. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பார்க்குறோம். நான் வாசித்த வசனத்துக்கு வாங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இதை நான் படிக்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அந்த பாரத்தை குறித்து நான் பார்க்க முடியுது. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா 9ஆம் அதிகாரத்தில், நான் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள நான் என்னைத்தானே எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன். அதாவது எப்படியாக மக்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னா நீங்கள் நினச்சக்கூடாது. திருடனுக்கு திருடனை போனானே, குடிகாரனுக்கு குடிகாரனை போன, அப்படி இல்லை. வசனத்தை காம்ப்ரமைஸ் அல்ல. நம்முடைய வாழ்க்கைகளை அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காமன் கிரவுண்ட் என்ன, அவர்களை எப்படி கிறிஸ்துவில் கொண்டு வரலாம் என்கிற அந்த அடிப்படையிலே அவர்களோடு இணைந்து சத்தியத்தை சொன்னேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ரைட்ஸ் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். எனக்கு இருக்கிற உரிமைகளெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அங்கே பாருங்க, ஆதாயப்படுத்திக் கொள்ள. அண்டர்லைன் பண்ணுங்களேன் அந்த வசனத்தை. அந்த 5 இடத்துல சொல்றாரு. 19ஆம் வசனத்தில் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ள. 20ஆம் வசனத்தின் பின்பகுதி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள. 21 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள. 22 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ள.
22 கடைசி பகுதி, எப்படியாகிலும் ஆதாயப்படுத்திக் அடுத்த வார்த்தை சொல்றாரு, எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அதுதான் அந்த வாழ்க்கையிலே செஞ்சார். முதல் மிஷனரி பயணம் ஆண்டவரை அழைத்த உடனே சில நாட்கள் அவர் அங்கே அரேபிய தேசத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தரிசனங்களையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து முதலாவது மிஷனரி பிரயாணம் போறார் பவுல். அப்போஸ்தலர் 13-14 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலருடைய முதல் மிஷனரி பயணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியா நாடுகள், சிப்ரு தீவு, என்னமாக லீஸ்திரா, அந்தியோகியா, இக்கோனியா, பெர்கமு, தெர்பே போன்ற பல பட்டணங்களுக்கு சென்று முதலாவது மிஷனரி பயணத்தில் அநேகருக்கு சத்தியத்தை சொல்றாரு. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கல்லறிகள்லாம் நடந்துச்சு. லீஸ்திரா பட்டணத்தில் அவர் செத்து போனாருங்கிற அளவுக்கு கல் அடிச்சுட்டானுங்க. ஆனாலும் எந்திரிச்சு போனார். அல்லேலூயா. சோர்ந்து போகல. அடுத்த 2வது மிஷனரி பயணம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே 16, 17, 18 இந்த 3 அதிகாரத்திலும் 2வது மிஷனரி பயணம் போறாரு. பிலிப்பு ஐரோப்பா கண்டத்துக்கு போறாரு. இப்போ பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கா பட்டணம், பெரையா பட்டணம், கொரிந்து பட்டணம், அத்தேனே பட்டணம், எத்தனை பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். 3வது மிஷனரி பயணத்தை குறித்து அப்போஸ்தலர் 19, 20, 21 வாசிக்கிறோம். எபேசு பட்டணத்திலே போய் அங்கே தியலானின் கோவில் இருந்துச்சு. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அநேக மந்திரவாதிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், தங்களுடைய புஸ்தகத்தை எரிச்சாங்களாம். ஒரு மனுஷன் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த எபேசு பட்டணமே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் வருகிறார்களே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் முடியும் அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சுவிசேஷம் அறிவிக்கிறதா முடியுது. வாசிங்களேன். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியில் இருக்கிறார். இப்போ ரோமாபுரியில் இருக்கிறாரு. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அதோட முடியுதுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தை எழுதிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபை சரித்திரத்தில் எத்தனையோ பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த தைரியத்துடனே முந்தின வசனத்தில் வாடகை வீட்டில் இருந்து, அல்லேலூயா, அங்கே போய் ஒரு சேர்த்து பணத்தை வச்சு அங்கே ஒரு வீடை கட்டி அங்கே பண்ணலை. ஒரு வாடகை வீட்டில் இருந்து 30ஆம் வசனம் போது அங்கே வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருந்தார் பவுல். அல்லேலூயா. அவருடைய பொக்கிஷன்லாம் பரலோகத்தில். இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் ஆத்துமாக்களை உங்கள் மேலே உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள்? சற்று யோசித்து பாருங்களேன். சுவிசேஷத்தை அறிவித்துட்டே இருந்தான். பவுலுடைய கரிசனை என்ன தெரியுமா? ரோமர் 9:1 வாசிங்களேன். ரோமர் 9:1 வாசிங்க. ரோமர் 9:1 நல்லா கவனிங்க. எனக்கு மிகுந்த வேதனையும் மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. எதுக்குங்க? 1 லட்ச ரூபா காணாம போச்சனாலயா? இல்லாட்டி எங்கேயோ நஷ்டம் வந்தனாலயா? எதுக்கு சொல்றாரு? எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. எதுக்கு தெரியுமா? இன்னும் யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே, என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாராம்? மிகுந்த துக்கம். அது சொல்கிறாரு, நான் பொய் சொல்லலை. அடுத்த வசனத்தில், ஐ எம் நாட் லையிங், மை கான்ஷியன்ஸ் டெஸ்டிஃபைஸ் வித் தி ஸ்பிரிட் என்று சொல்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவி சாட்சி. அதுக்கு உண்மையாகவே மிகுந்த வேதனை என்று சகோதரர் ரட்சிக்கப்படும். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும், நான் கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி செய்யும் ரட்சிக்கப்படணும். என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், என் உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், என் தெருமக்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி அதுவே அவருக்கு பாரமாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதுக்காக என்ன பாருங்க, அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12:14 சொல்லுது. 2 கொரிந்தியர் 12:14 சொல்றாரு, நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஹல்லேலூயா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனமா தெரியல பாருங்க, நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண 15ஆம் வசனத்தில் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன் சொல்றாரு. செலவு பண்ணனா தனக்குள்ளதை கொடுக்கவும் தன்னையும் கொடுக்கவும் தான். அதுதான் I want to spend and I want to be spent, expend myself. நான் செலவு பண்ணவும் விரும்புகிறேன், செலவு பண்ணப்படவும் என்னையே ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற. எதுக்கு? ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பிற்காக. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே 1 கொரிந்தியர் 9:22 அங்கே எனக்கு ரொம்ப அந்த அழுத்தம் தான். அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. அதை எப்படியாகிலும் எல்லாம் சொல்லுங்க, எப்படியாகிலும் எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு
எல்லாருக்கும் எல்லாமானே. இன்றைக்கி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி எப்படியாகிலும் இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவையான ரட்சிப்பில் கொண்டு வந்துடுவேன், அந்த தீர்மானம் பண்ணுங்க. எப்படியாகிலும் எப்படியாகிலும் பை ஆல் மீன்ஸ், இங்கிலீஷில் போட்டிருக்கு பை ஆல் பாசிபிள் மீன்ஸ், ஆல் எப்படியாகிலும் அவனை எந்த தாஜா பண்ணியாவது, அவனுக்கு ஏதாவது உதவி செய்யாவது, அவனோட நேரம் செலவழித்தாவது, எப்படியாவது ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நெஞ்சில் கை சொல்லுங்க, எப்படியாகிலும் வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்னு இன்னும் மொழி, வாட் எவர் இட் டேக்ஸ், ஒரு ஆத்மாவை ரட்சிப்பு நடத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சு நான் அவங்களை ரட்சிப்பில் கொண்டு வந்துருங்கிறாரு. எப்படியாகிலும், அந்த வார்த்தை பாருங்க, எப்படியாகிலும். எல்லோருக்கும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எப்படியாகிலும். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எப்படியாகிலும் இதாக பண்ணி அப்படிங்களா? எப்படியாகிலும் ஆத்துமாக்களை எப்படியாகிலும் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். மேக் அ கமிட்மெண்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படியாகிலும். எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு? நல்லா கவனிங்க, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன். எப்படியாகிலும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு டெஸ்பரேஷன் இருக்கும். எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவை தார ஆண்டவரே இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு தீவிரம் நம்ம வாழ்க்கையில் வரணும். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வியாதி என்ன தெரியுமா உங்களுக்கு? நிறைய வியாதி இருக்குது. ஒரு வியாதி என்னன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் பேரன்னஸ், ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. நல்லா கவனிங்க. இப்போ திருமணம் நம்ம ஆனவன்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்பாங்க? குழந்தை இருக்கா அப்படின்னு. அப்படி வீட்டார் கேட்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன பிள்ளை நீங்கள் பத்துக்கலையா அப்படின்னு கொஞ்சம் ஸ்டைலாகவும் கேட்பாங்க. பாருங்க, அப்போது 3 வருஷம் ஆச்சு அப்படி பிள்ளை பிறகுனா முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வரும். அப்புறம் அடுத்தது முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படின்னு கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், குழந்தை பெற்றெடுப்பதற்காக இன்னைக்கு அலைச்சலை பார்த்து எத்தனை மக்கள் அப்படி அலைகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் சரீர பிரகாரமாக சிலரை ஆண்டவர் அப்படி அனுமதிக்கிறார். அதில் தப்பு கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சிலருக்கு குழந்தைகள் தருகிறார், சிலருக்கு இல்லாமல் இருக்கிறது, அது தேவ நோக்கத்தின்படி. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக கனி கொடுக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கில். அப்போ பேரன்னஸ் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியாக இன்னைக்கு நீங்களாம் ரட்சிக்கப்பட்ட எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு யோசித்து பாருங்களேன். 1 வருஷம் உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, ஆத்மாவே இல்லை. 2 வருஷம் இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. 3 வருஷம் இப்போ பரலோக தகப்பன் கேட்குறாரு, ரட்சிக்கப்பட்டியப்பா, பிள்ளை இருக்கா உனக்கு, ஆத்மா எத்தனை ஆதாயம் பண்ண அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஸ்பிரிச்சுவல் பேரனஸ் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியாக இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. பிள்ளைகளை பெற்றெடுக்காத அநேக விசுவாசிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, நமக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய உயிரோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபையுடைய பரிதாபம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு உலக அளவில் 95% கிறிஸ்தவர்கள், 95 கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுசும் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணுறதே கிடையாது. எத்தனை சதவீதம்? 95% of Christians have never won a single soul to Christ in the entire lifetime. ரட்சிக்கப்பட்ட வாழ்நாள் 95. இன்னைக்கு உலக அளவில் கிறிஸ்தவம் ஏதோ வளர்ந்துட்டு இருக்குன்னா அந்த 5% மக்கள் செய்கிற ஊழியத்தில் தான், அவங்களுக்கு தான் பரலோகத்தில் பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. 5%. 80% they don't consistently witness for Christ. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறதே கிடையாது. அந்த 95 பெரிய அவ்வளோ பேராக நினைக்கலாம். அதாவது அவங்க சாட்சி சொல்லியிருக்கலாம், சில காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒரு ஆத்மாவை நடத்துறதுக்கு அவங்க முயற்சி எடுக்காதவர்கள் அவர்கள். 5% மக்கள் தான் ஆத்மாவை ரட்சிப்புகள் நடத்துவதற்கு முயற்சி எடுக்கிறவர்கள். பாருங்கள், ஒரு சபையில் அவ்வளோதான் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ 95 பேர் மலட்டு கிறிஸ்தவராக இருக்கிறனால தான் இன்றைக்கி எழுப்புதலை பார்க்க முடியல. இன்றைக்கி ஏதோ நடக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கி அந்த நிலைமை போகணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரு ஹீலிங் உண்டாகிறது தான் சபையில் ஒரு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. எங்கள் சபையில் ஆவிக்குரிய மலடே இல்லைங்க.
எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்கங்க, கனி கொடுக்குறாங்கங்க, சாட்சியாக இருக்கிறாங்கங்க. எவ்ரிபடி இஸ் ஆக்டிவ், தே ஆர் ஃப்ரூட்ஃபுல் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்திலே அவர்கள் கனி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், தேவனுக்காக பயன்படுகிறார்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு காணிக்கப்பட்டு போகிறாங்க, அது இல்லை. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கனி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கனி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மிகுந்த கனிகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக அந்த பாரத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, அது மாத்திரமல்ல, 71% never support the missions financially. மிஷனரி பணிகளுக்காக, சுவிசேஷ பணிகளுக்காக காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் சுவிசேஷ பணிகள், மிஷனரி ஊழியங்களுக்காக 71% மக்கள் கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுப்பதில்லையா? 71%. 30% கொடுக்குற மக்களை வச்சு தான் ஏதோ ஊழியம் நடக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், சிலர் 30% கொடுக்குறாங்க ஏதாவது, ஆனால் ஆத்துமாக்களை பர்சனலாக ஆதாயம் பண்ணுறவங்க 5% தான். எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் ஒரு ஹீலிங் உண்டாகணும். அந்த ஸ்பிரிச்சுவல் பேரனஸ், ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை நீங்கி நாங்கள் எல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறோம், எல்லாம் ஊழியத்தில் ஏதோ விதத்தில் இன்வால்வ் பண்ணுறோம், சத்தியத்தை அறிவிக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், இயேசுவை பற்றி சொல்கிறோம் என்கிற அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் இல்லாவிட்டால் நீங்கள் ஆதியாகமம் 30:1 வாசித்தீங்கன்னா, ஒரு பெண் இப்படியாக ஜெபி பண்ணுறா, பிள்ளையை தாரும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொல்லி. யாரு? ராகேல். பிள்ளையை தாரும், give me a child or else I die அப்படிங்கிறா. யாக்கோபு பிள்ளையை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் கொடுக்க முடியும். பிள்ளையை தார ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுக்கு யோசேப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக நிறைய யோசேப்பை வச்சிருக்கிறாரு, நீங்கள் கேட்டால் தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசேப்புகளை தருவார் ஆண்டவர். பிள்ளையை தாரும். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா இப்படி 18ஆம் நூற்றாண்டிலே ஜெபம் பண்ண என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? Give me souls Lord, ஆத்துமாக்களை தாரும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொல்லி. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுங்கிற மனுஷன் 18ஆம் நூற்றாண்டிலே ஜெபம் பண்ணார். இங்கிலாந்தில் இருக்கிற அந்த தேவ மனுஷன், ஆண்டவர் அவரை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை அந்த கட்டத்திலே, அந்த நாட்களில் கொடுத்தார். இன்னொரு மனுஷன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணான். முதல்ல பிள்ளைக்காக தாரும் என்று ராகேல் ஜெபிக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். ஆத்துமாக்களை தாரும் என்று ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா. இன்னொரு மனுஷன் ஸ்காட்லாண்டை தாரும் ஆண்டவரே. 16ஆம் நூற்றாண்டில் give me Scotland, எனக்கு ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று ஜெபம் பண்ணா. கர்த்தர் ஒரு பெரிய ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை ஸ்காட்லாண்டை கொடுத்தார். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த தேசத்தின் ராணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட்டி மேரி, அந்த நாக்ஸுடைய ஜெபத்துக்கு பயப்பட்டாலும் ஹல்லேலூயா, அவளால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தடை பண்ண முடியவில்லை. கர்த்தர் அநேக மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்படி நம்ம கேட்குறோம், ஆத்துமாவை தாரும், ஆத்துமாவை தாரும், திருச்சியை தாரும், இல்லாட்டி சாகிற ஆண்டவரே, நான் சாக மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னத்தையும் பண்ணிட்டு போ அப்படின்னு இல்லை. உங்கள் உயிர் அவர் கையில் தான் இருக்குது. நீங்கள் சாக மாட்டீங்களா, ஒரு மூச்சு எடுத்துட்டாரு, கதை முடிஞ்சு. ஆண்டவரை, உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உயிர் இருக்க வரைக்கும் உமக்காக. பவுல் தான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் நீங்கள் வாசிக்கும் போது, நாங்கள் ஜீவன் என்னது மரித்தாலும் பிழைத்தாலும் உமக்கென்றவே பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் நம்மகிட்ட, எப்பா எத்தனை பட்டம் வாங்கியிருக்கிற அப்படின்னு கேட்க மாட்டார், எத்தனை வீடு கட்டியிருக்கேன்னு கேட்க மாட்டார், எத்தனை ரூபா பேங்க்கில் சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டார், எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணுன்னு கேட்பார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாய்ப்பும், நமக்கு கொடுக்கப்படுற மூச்சு எதுக்குன்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற எனது திறமைகள், தாளந்துகள், பணங்கள், வேலைகள், செல்வங்கள், என்னமாக புகழ், பெருமை, பதவி எல்லாம் எதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, அந்தந்த பகுதிகளிலே கர்த்தருக்கென்று நாம் ஆத்தும ஆதாயம் செய்யணும். கொடுத்த திறமை எதுக்கு? ஆத்தும ஆதாயம் செய்ய. உங்களுக்கு கொடுத்த வேலை எதற்கு? அங்குள்ள மக்களை ஆதாயம் செய்ய. உங்களுக்கு கொடுத்த புகழ் எதற்கு? அதை வைத்து கர்த்தருக்கென்று எதாவது செய்யணும். உங்களுக்கு கொடுத்த பணம் எதுக்கு? அதை வைத்து எதாவது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோகத்தில் கேட்கும்போது, போகும்போது, எத்தனை ஆத்துமாவை கொண்டு வந்தீங்கன்னு கேட்பார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். ஹல்லேலூயா. 5000 ஆத்துமா கேட்க போகிறோம் அந்த பட்டணத்தில். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஆத்துமா கேளுங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம கேட்டோன்னா 5000 ஈஸியாக வந்துடும். ஒரு ஆத்துமாவத்தை எப்படி ஆகிலும் அதில் மனசில் நல்லா பதிய வைங்க. எப்படி ஆகிலும், பை ஆல் பாசிபிள் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஆகிலும். எதுக்கு உங்களுக்கு வேலை? ஆண்டவங்க வேலையை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அந்த வேலையை வைத்து கர்த்தருக்கு நீங்கள் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதுக்கு மூச்சு கொடுத்துருக்கார் ஆண்டவர்?
இந்த மூச்சை உயிரை வச்சு ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் ஏதோ உங்களை நம்பி வச்சிருக்கிறாரு. இதா என் மகன் செய்வான், என் மகன் ஏதாவது செய்வா, பரலோக ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்வான்னு தான் கர்த்தர் நமக்கு. கொரோனாவில் எத்தனையோ லட்சம் மக்கள் உலகத்தில் மரித்து போனார்கள். ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ கோடி பேர் மரித்து போய்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கா உயிர்? ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்காக பயன்படணும். எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 அந்த வசனத்தில் உள்ளபடி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். முதலாவதாக சொல்லப்பட்டுகிறது லூக்கா 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தில் புறப்பட்டு போங்கள். நல்லா கவனிங்க. இல்லை 3 காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துற. ஒன்று, இதை நீங்கள் பேரலாக எங்கே வாசிக்கலாம்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி சொல்கிறாரு, அறுப்பு மிகுதியாக இருக்குது. திரளான ஜனங்களை பார்க்குறாரு, இயேசு பார்க்குறாரு. மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, ஹல்லேலூயா என்று சொல்லி இயேசு பார்க்குறாரு. அவங்க மேலே மனதுருகுறார். முதலாவதாக விஷுவலைஸ். எல்லாம் சொல்லுங்கள், விஷுவலைஸ். பார்க்கணுமா? என்ன செய்யணுமா? பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது என்ன மூக்குத்தி போட்டிருக்காங்க, என்ன தோடு போட்டிருக்காங்க இல்லை, அவன் ஆத்மா நரகத்துக்கு போதே, ஆண்டவரே இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே ஆனாலும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. நீங்கள் மேலே பார்க்கணும். ரோட்டில் போகும்போது ஆண்டவரே இத்தனை மக்கள், இத்தனை வாலிபர்கள், இத்தனை மாணவர்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்களே, விக்கிரகத்தை நோக்கி ஓடுகிறார்களே, பாருங்க. ஓப்பன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். இயேசு சொன்னார் யோவான் 4ஆம் அதிகாரம் 34 வசனத்தில், உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விளைநிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விட்டுட்டா போயிடும். ஹல்லேலூயா. விஷுவலைஸ், விஷுவலைஸ். ரெண்டாவது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37 வாசித்தீங்கன்னா, வேண்டிக் கொள்ளுங்கள். ஆகனைஸ், ப்ரே, ப்ரே பண்ணுங்க. விஷுவலைஸ், தென் ஆகனைஸ். மன்றாடி, ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆத்மாவை ரட்சிங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை என் உள்ளத்தில் வைங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மாவுக்கு நேராக என்னை நடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு ஆத்மாவை நான் எப்படியாவது பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. ஒரு ட்ராக்ஸாக கொடுக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிவ் மீ ஒன் சோல் டுடே. இந்த வாரத்தில் ஒரு ஆத்மாவை தாரன்னு கேளுங்க. அப்படியே சொல்லிட்டு போகிறது மாத்திரமல்ல, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு ஆத்மாவை சபைகளை கொண்டு வந்து ஞானஸ்நானத்தில் நடத்திடணும். ஹல்லேலூயா. ஆகனைஸ், நான் ப்ரே. மூணாவது இவாஞ்சலைஸ். விஷுவலைஸ், ஆகனைஸ், இவாஞ்சலைஸ். பாருங்க, ஜெபியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷம் புறப்பட்டு போங்கள்னு சொல்கிறாரு. சுவிசேஷத்தை சொல்லுங்க, உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. இன்னைக்கு போனோன்னா மத்தியானம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி வைக்கிறேன். ஒரு பாஸ்டர் மேஷாக் அப்படின்னு சொல்கிறவர் போட்டது 1/2 மணி நேரம் தான். சுவிசேஷத்தை எப்படி நம்ம அறிவிக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத முழுசாக கேட்டுட்டு அதில் ஒரு தம்ஸ்அப் போடுங்க. சும்மா பார்த்தோன்னே தம்ஸ்அப் போட்டுறாங்க, நீங்கள் பார்த்துட்ட மாதிரி. முழுசாக 30 நிமிஷம் கேட்டுட்டு என்ன பண்ணுங்க, அதே இதில் ஒரு தம்ஸ்அப் போடுங்க. எத்தனை பேர் நீங்கள் அதை கேட்குறீங்க நான் பார்க்குறேன் இன்றைக்கி. ஆத்மா வாஞ்சை, நான் என்ன செய்யணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுவை பற்றி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத ஒரு 28 மினிட்ஸ் இருக்குது அந்த வீடியோ. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பாருங்கள். ஹல்லேலூயா. அவ்வளோத்தையும் நான் இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாதனால பாருங்கள், கேட்டு எப்படி ஆகலும் கர்த்தருக்கு பயன்படணும். ஹல்லேலூயா. என்னத்தெல்லாமோ ரீல்ஸ் பார்க்குறீங்க, என்னத்தெல்லாமோ என்ன பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கு வீடியோலாம் பார்க்குறீங்க. இதை கேளுங்க. ஆத்மா ஆதாயம் செய்வது எப்படிப்பா, எனக்கு இன்னும் பயன்படுத்துங்க. லார்ட் டீச் மீ டு வின் சோல்ஸ். ஆண்டவர்கிட்ட கேட்டால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஜெபியுங்கள், அறிவியுங்கள். ஹல்லேலூயா. அறிவியுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் உங்களால் சும்மா இருக்க முடியும், அடுத்த ஆத்மா தேடி போவீங்க. நிறைய பேர் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை, ஸ்பிரிச்சுவல் பேரனஸ். ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் மலடாவே எத்தனை நாள் இருக்கிறது. நம்ம ஒரு சுகம் உண்டாகணும். ஹல்லேலூயா. என்னுடைய மலட்டுத்தன்மை போன ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளையை பெற்று, ஆவிக்குரிய பிள்ளையை பெற்று எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் மகனாகிய தீமோத்தேயுன்னு பவுல் சொல்கிறார், என் மகனாகிய ஒனேசிமுன்னு சொல்கிறார். எத்தனை பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அநேகருக்கு தகப்பனாக இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார்.
எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கப்படி எல்லாருக்கும் எல்லாமானேன் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய மலட்டு தனிமை மலடா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஆத்மாக்கள் இல்லை, என் மூலமாக கனி இல்லை, தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லை, என்னை மாற்றம் சுகமாக்கும். அது சுகமாயிருச்சுன்னா மற்ற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையை ஆண்டவர் தானாக செய்வார். நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கனால தான் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய முடியல. ஆண்டவருடைய வேலையை செய்யுங்க, உங்கள் வேலையை அவர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார். ஆண்டவர் நமக்காக செயல்படுவார். அல்லேலூயா. உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். தேவனுக்காக செயல்படுவோம், தேவன் நமக்காக செயல்படுவார். நம்ம எல்லாம் எளிமையாக இருப்போமா? எல்லாம் எளிமையாக இருப்போம். அல்லேலூயா.